யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மரவள்ளிக்கிழங்குல ஒரு கூழ் மாதிரி பிள்ளைகள் ஆசைப்பட்டு தண்ணியாக கூழ் மாதிரி காய்ச்ச போகிறோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு, இறால், பச்சை மிளகாய், வெங்காயம், முதலாப்பா, கருவேப்பில்லை இவ்வளோ தான் வேணும். உப்பு, யாழ் சமையல் தூள், தண்ணி. வாங்கோ இப்படி செய்யணுன்னு பார்ப்போம். ஒடியல் கூழ் காய்ச்சிருந்தாங்களா அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். மரவள்ளி கூழ் மாதிரி காய்ச்ச பிள்ளைகள் இறாலை கண்டா கட்டாயம் அதை கொஞ்சம் தண்ணியாக வையுங்க மாட்டி சொல்லிவிடும். இது சோத்தோட இல்லை, சும்மாவே அள்ளி குடிப்பினோம். இறால் கொஞ்சம் கிணக்க போடுக்கோ, நல்ல வாசமாயும் இதாயும் இருக்கும். வாங்கோ தண்ணியை விடுறோம். தண்ணி கிணக்க முதல் விடுறது இல்லை, இப்போ மட்டத்துக்கு விடுறது. பேருந்து நீங்கள் நல்லா அவிஞ்சா பிறகு சுடு தண்ணி விட்டு கொஞ்சம் பெருக்கணும். சுடு தண்ணியை பக்கத்தில் வச்சுருங்கோ. நாங்கள் தண்ணி விட்டாலும் கிழங்கு அவியாது. இப்போ இப்படியே அவிய விடுறோம். இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சுட்டுது. நாங்கள் இனி இதை மெல்லிய நெருப்பில் விட்டால் தான் டப்பட்டு அவியும் புழுங்கும் எல்லாம் செய்யும். இப்படியே விட்டப்படா தண்ணி தான் வத்தம். நாங்கள் வச்சுட்டு சுடு தண்ணியை வைக்க போகிறோம். நல்ல மெல்லிய நெருப்பில் வச்சுட்டு இந்த நெருப்பில் வைக்க ஒரு 5 நிமிஷத்தில் அப்படியே பூ மாதிரி விரிஞ்சிடும். நாங்கள் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு போனாங்க. இப்போ வந்து பார்ப்போம். 5 நிமிஷம் இல்லை, கிழங்கா விஞ்சிட்டுது. கிழங்கு நல்லா விஞ்சிட்டுது. இப்போ நல்லா நாங்கள் கொஞ்சம் கூட்டுங்க, கடை கூட்டாதுங்க. அப்போ மிளகாத்தூள் வெறும் நல்லா உரைக்க தான் அதை சாப்பிட விருப்பம். நாங்கள் 2 கரண்டி போடுவோம். உப்பு போடுவோம். உப்பு கொஞ்சம் கூட போடணும். அது தண்ணி பெருக்க போகிறோம். கொஞ்சம் கூட போடுவோம். அது இதுக்கு கருவேப்பில்லை முக்கியமானது. கூட கருவேப்பில்லை இருந்தால் போடுங்க. பச்சை மிளகாய் தான் வாசம், அப்படியே நல்ல மணம் அடிக்கும். இதையும் போட்டுட்டு நல்லா திரட்டிட்டு இது நல்லா சுடு தண்ணி. இப்போ நாங்கள் அதில் கொஞ்சத்தை விட போகிறோம். பேருந்து இன்னும் கொஞ்சம் பெருக்குவோம். இது மிளகாத்தூள் அதுகள் அவியறதுக்காக கொஞ்சம் விட்டுருக்கு. நல்லா பிரட்டி போட்டு இந்த கூழ் காய்ச்ச கறிகள் ஒன்றும் வேண்டாட்டி இப்படி காய்ச்சி குடித்தாலும் நல்லா இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்கும். பிள்ளைகள் இது காய்ச்சினா விளாண்டு சாப்பிட வராது. நம்ம இது எடுத்து குடிச்சு கொண்டு இருப்பினோம். இப்போ வாங்குவோம். குழப்பம் கூழ் எல்லாம் போய் துறக்கைக்குள்ளே நல்ல மனம் பெறுது. வெளியே நாங்கள் தண்ணி விட்டு பெருக்க போகிறோம். உங்களுக்கு இவ்வளவு தண்ணி பெருசாக தண்ணி எல்லாம் இல்லை, ஓரளவு வேணுங்கோ. சுடு தண்ணியாக விடுங்கோ. மூத்த மகள் குழந்தை வயிற்றுல இருக்கிறதுல இது மரவள்ளிக்கிழங்குன்றாலும் வேண்டிக்கொண்டே வருவா. தனக்கு இப்படி காய்ச்சி தாங்கம்மான்னு சொல்லி தண்ணி விட்டா பிறகு இந்த அடுப்பை நல்லா கூட்டி விட்டாங்க. பாருங்க, அடுப்பு நல்லா கூட்டி விட்டாங்க தண்ணி கொதிக்கிறதுக்காக. இனி நாங்கள் இதெல்லாம் சரி, இனி நாங்கள் அடுப்பை இனி குறைக்கலாம். இவ்வளோ தேவையில்லை, இப்படியே விட்டுட்டு இதுக்கு நாங்கள் தாளிச்சு ஒன்றும் போடுறதை விட இந்த இறால்ட மனமே அந்த சாப்பிடணும் போல இருக்கும். இப்போ இதுக்குள்ள 2 கரண்டி பால் விடுங்கோ. சின்ன அடுப்பை இதை விட்டுட்டு இறக்கி வச்சா இறக்கி தேசி புளி விடுங்கோ. அதுக்கு நல்லா அப்புறம் தேசி புளி விடுங்க. நல்ல வாய்க்கு நல்ல இதாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. எங்கள்கிட்ட மாமா மன்னார்லேருந்து அவர் வந்தாலும் இதை கேட்பார் குறிப்பாக. கூழ் காய்ச்சிரண்டா இல்லை சாமான்னு உடனே வேண்டி எங்களால் ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன தான் காய்ச்சோம். இதுக்கிட்ட நாளே குடிக்கலாம். அப்படி செய்து நல்லா இருக்கும். பொங்க வச்சா பிறகு இறக்கி ஆற விட்டு கொஞ்சம் தேசி இப்படி விடுங்க. இனி நாங்கள் நிப்பாட்டி அப்படியே சூடடங்கு மட்டும் விடுவோம். இதுக்கெல்லாம் நாங்கள் தாளிச்ச ஒன்றும் போடுறதில்லை. அந்த இறால் மனமே காணும். வாங்குவோம். நல்லா ஆறிட்டு திறப்போம். இதுதான் பிள்ளைகள் நல்லா விரும்பி குடிப்பினோம். இது நல்லா இருக்கும், வாய்க்கும் நல்ல இதாக இருக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் தேசி பொடி விடுங்க. அந்த பித்தம் அதில் இல்லாமல் பிள்ளைகளுக்கு குடிக்கலாம். கொஞ்சம் உரைப்பை வெட்டி போடுவோம். ஆணியை கலக்க வெட்டிங்கன்னா அந்த உரைப்பை வெட்டி விட்டுரும். நாங்கள் எடுப்போம்.
இப்படியே நீங்கள் கரண்டி வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் குடிச்சு போட்டு இருப்பினம்.